அதிமுகவில் தற்போது நீடித்து வந்த உட்கட்சி குழப்பங்களின் மத்தியில் என்ன செய்வது என்று தெரியாமல் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் திடீரென தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பெருந்துறை தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகிய 3 பேரும் தங்களின் ராஜினாமா கடிதத்தை ஒரே நேரத்தில் சபாநாயகர் அறைக்குள் வந்து தந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். காரணம், இந்த மூவரும் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி தரப்பின் ஆதரவாளராக இருந்து வந்தவர்கள். விஜய் தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்திருந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் இந்த மூவரும் அந்த பட்டியலில் அடங்குவார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது குறைந்திருப்பதனால் அதிமுகவின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 47ஆக சட்டப்பேரவையில் இருந்த நிலையில் தற்போது 47 44ஆக குறைந்திருக்கிறது. தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு நேராக அங்கிருந்து கிளம்பி வந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து அவருக்கு பொன்னாடை போர்த்திருக்கிறார்கள். இதிலிருந்து தெரிகிறது அவர்கள் திட்டமிட்டபடியே தாங்கள் தாவேகாவுக்கு செல்வதற்கு முடிவு செய்திருப்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எந்த நேரத்திலும் இந்த 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அந்த 3 தொகுதியிலும் தாவேகாவினுடைய ஆஸ்தான வேட்பாளர்களாக மீண்டும் அவர்கள் களம் கண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதன் மூலமாக தாவேகாவினுடைய எண்ணிக்கையில் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டு வந்தால் ஒருவேளை இவர்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களை தொடர்வார்கள் என்பதான எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆதரவு தந்திருக்கக்கூடிய பல கட்சிகள் ஏதாவது ஒரு சூழலின் காரணமாக தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டால் இதுபோன்ற சேருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் தாவேகாவுக்கு கூடுதல் பலமாக அமையும் என்பதே அரசியல் நோக்கர்களால் சொல்லப்படுகிற கருத்து. எனவே இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும். தாவேகா மீண்டும் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினால் மீண்டும் விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் தங்கள் குரல்களை ஓங்கி ஒலிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.